मुख्यमंत्री साहब को पत्र लिख के मांग की है कि ये इज्तिमा जमात नाम के जो कई ऑर्गन उसको बैन कर दिया जाए। इनके कोई भी प्रोग्राम महाराष्ट्र में लेने से इनको बैन किया जाए। மகாராஷ்டிரா என்பது இந்தியாவின் மத நல்லிணக்கத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் முன்னோடியாக உள்ள மாநிலமாகும். இங்கு பல மதத்தவர்கள் சமாதானத்துடனும் ஒருமைப்பாட்டுடனும் வாழ்ந்து வருகின்றனர். இஸ்லாம் சமாதானம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் மார்க்கமாக இருப்பதால் முஸ்லிம்கள் சமுதாயத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். சமூக அமைதியை பேணுவது அனைவரின் பொறுப்பாகவும் மத சம்பந்தமான விவகாரங்களில் சமரசமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் பொதுவான நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் மகாராஷ்டிராவின் மீன்வளம் மற்றும் துறைமுக மேம்பாட்டு அமைச்சர் நிதிஷ் ரானே தப்லீக் ஜமாத் என்ற முஸ்லிம் அமைப்பை தீவிரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கார்காரில் நடைபெற்ற சமீபத்திய நிகழ்வில் சில உரைகள் சமூக அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படுவதை அடுத்து இந்த அமைப்பின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் முஸ்லிம்கள் பொதுவாக சமுதாய ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்குடன் மட்டுமே தங்கள் சமய நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். குறிப்பாக தப்லீக் ஜமாத் போன்ற அமைப்புகள் முழுமையாக அமைதியை வலியுறுத்தி மனிதர்களை நல்லொழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் அழைக்கும் ஒரு அமைப்பாக விளங்குகிறது. அவர்கள் எந்தவித அரசியல் நோக்கங்களுக்கும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு அழிவே இல்லாத வாழ்க்கை இருக்கிறது, அதில் அனைவரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக மக்களை நல்ல வாழ்விற்கு வழிநடத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிதிஷ் ரானே இதற்கு முன்பு முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து நச்சரிக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் சில சமயம் இனவெறிக்குரிய பேச்சுக்களை நிகழ்த்தியதற்காக விமர்சிக்கப்பட்டுள்ளார். பல சமூக ஆர்வலர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மதங்களுக்கு இடையே பிளவுபடுத்தும் அவருடைய கருத்துக்கள் மகாராஷ்டிராவின் மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். மத நல்லிணக்கத்தையும் சமூக அமைதியையும் காக்க அரசு மற்றும் சமூக தலைவர்கள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் ஃபேண்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும். மறக்காமல் ஃபேண்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.